ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவக்காய் பொரியல் தான் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 1/4 கிலோ என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கோவக்காய் சின்ன சின்ன பீசஸாக ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் வந்து கடுகு எதுவுமே சேர்க்குறேன். வெங்காயத்தை நல்லா நீட்ட வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதுதான் நல்லா டேஸ்ட்டு வந்து நல்லா கொடுக்கும். இது வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 1/4 வாசி வெந்தால் போதும், ரொம்ப வேகண்டா. ஏன்னா நம்ம வந்து அடுத்து தக்காளி சேர்க்கப்பவும் வெங்காயம் வேகும், கோவக்காய் சேர்க்குறப்பையும் வெங்காயம் நல்லா வெந்துடும். அதனால் இது ரொம்ப டீப் ஃப்ரையாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண வேண்டாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தக்காளி சேர்த்துக்கலாம். அந்தளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப அதிகமாக வேக வேண்டாம். இந்த மாதிரி நீள்வாக்கில் வெட்டினா தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஃப்ரை பண்ணுறப்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியும் 2 தக்காளி நான் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயமும் தக்காளியும் ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம கோவக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உப்பு சேர்த்து வதக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும். அதனால் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிற கோவக்காயில் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்றாக்கில் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் போதும். இன்னும் நீங்கள் கூடுதல் காரம் எடுப்பீங்க அப்படின்னா கூடுதலாக சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, எண்ணெயுமே சேர்க்கக்கூடாது. அந்த கோவக்காயில் இருக்க தண்ணியிலே இந்த வத்தப்பொடியை நம்ம நல்லா ஊற வச்சிடணும். வெங்காயமும் தக்காளியும் ஊறிட்டுருக்க டயத்தில் நம்ம வச்சா போதும், ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் வத்தப்பொடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெங்காயம் தக்காளி கூட நீங்கள் உப்பு சேர்க்கலை அப்படின்னா கோவக்காய் கூடையே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை இது கூட சேர்த்துக்கோங்க. மிளகாயெலாம் நான் எதுவுமே சேர்க்கலை, வத்தல் பொடி மட்டும்தான், வேறு எந்த மசாலா பொருளும் சேர்க்கலை. இது மட்டுமே போதும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு கூடுதலாகவே நீங்கள் ஊற வைக்கணும்னா முதல்ல நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வத்தல் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கோவக்காயை. டைரெக்டாக நம்ம வந்து வத்தப்பொடியை வந்து பேனில் சேர்த்தோம் அப்படின்னா அந்த பேனில் ரொம்ப வந்து என்ன செய்யும் அப்படின்னா வத்தப்பொடியை ஒட்டிக்கிடும். இதுனா அந்த காயிலே என்ன செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஒட்டிய நல்லா சூப்பராக டேஸ்ட் இருக்கும். ரொம்ப வந்து நமக்கு பேனில் வந்து அந்த வத்தப்பொடி வந்து ஸ்டிக் ஆகாது, கோவக்காயில் மட்டும்தான் இருக்கும். இந்த கோவக்காய் வேகிறப்ப மூடி எதுவுமே போட்டு வேக வைக்கக்கூடாது, அப்படியே தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டே நீங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வரப்போ இன்னும் ரொம்ப பிளாக்கிஷாக மாறிடும். அதனால் அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வேக வச்சுட்டு கோவக்காய் வேகிறப்பவே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா டீப் ஃப்ரை ஆகிடும். கோவக்காய் கலரும் நல்லா மாறிடும். இந்த மாதிரி வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் கொடுங்க. தேங்க்யூ.